வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சின்ன லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது ப்ரான் தொக்கு. ஸோ இப்போ இதுதான் தேவையான பொருள். நான் 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து கழுவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நீட்டாக மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கீராமல் வச்சுருக்கேன். கடைசியில் போடுறதுக்கு கொத்தமல்லி இலை. ஸோ இதுதான் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சட்டி நல்லா காஞ்ச உடனே ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் நிறைய இருக்கனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டேன். வெங்காயம் நல்லா வசங்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வசங்கணும். ஸோ வதங்கிறதுக்கு நான் உப்பு போட்டுறேன். ஆல்ரெடி நான் ப்ரானில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அந்த பச்சை மிளகா நான் கீராமல் அப்படியே போடுறேன். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், காரத்துக்காக கிடையாது. இப்போ இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் 1.5 to 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு ப்ரான் வந்து ஒத்துக்காது வயிற்றுக்கு. சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பாங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். ஸோ மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ ஃப்ளேம் ஃபுல்லாக குறைச்சிருங்க. நான் 1 to 1.5 ஸ்பூன் மிளகா பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்று நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ மிளகா பொடி சேர்க்குறீங்களோ அதை விட 2 மடங்கு மல்லித்தூள். நான் 2-3 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ப்ரான் சேர்த்துடலாம். இது சிம்பிளான டிஷ்ஷு. இது நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம், ஜஸ்ட் வெங்காயம் மட்டும்தான். இதை தொக்கு மாதிரி தான் பண்ணணும். இது நீங்கள் சாப்பாடுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி, பரோட்டா, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ ப்ரான் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி. ஆல்ரெடி ப்ரானில் தண்ணி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் தண்ணி விடும் அது. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 5 to 10 நிமிஷம். ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஆனால் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடணும். மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நடுவில் வந்து தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா கடைசியில் ஒரு 2-3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அடி பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தொக்கு வர வரைக்கும் அடுப்பு வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுருங்க. ஸோ ப்ரான் தொக்கு ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.